அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா. முதல் கேள்வியோடு தொடர்பட்ட அடுத்த கேள்வி, இரண்டாம் திருமணத்திற்கான நிபந்தனைகள் என்ன என்பது கேட்கப்பட்டிருக்கின்றது. திருமணத்திற்கான ஒரே நிபந்தனை மனிஸ்தத்தா மின்குமுல் பாஅ ஃபல்யதஸவ்வஜ், உங்களிலே யார் தங்குமிட வசதி பெற்றிருக்கின்றாரோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். உண்மையிலேயே இஸ்லாம் ஒரு அழகான எளிமையான ஒரு வாழ்க்கை, ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமானவை இருந்தால் ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழலாம். அந்த ரீதியிலே திருமணம் என்று ஒன்று செய்து கொள்வதற்கு ஹதீஸ்களின் ஒளியிலே நாங்கள் பார்த்தோம் என்றால், இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரே நிபந்தனை, யார் தங்குமிட வசதி பெற்றிருக்கின்றாரோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும் என்று ஹதீஸ்லே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த தங்குமிட வசதி தான் அது இரண்டாம் திருமணமாக இருந்தாலும் சரி, முதலாம் திருமணமாக இருந்தாலும் சரி, நான்காவது திருமணமாக இருந்தாலும் சரி. இரண்டு திருமணம் செய்கின்றோம் என்றால் இரண்டு பேருக்கும் தனித்தனியாக தங்கக்கூடிய, அவர்களை தங்க வைக்கக்கூடிய இடம் இருக்க வேண்டும். மஹராக கொடுப்பதற்கு எதுவுமே இல்லாமல் வெறுமனே சில சூறாக்கள் தான் பாடமாக இருக்கின்றது என்றால் அந்த சூறாவை கற்றுக் கொடுத்து மஹராக கூட ஆக்கிக் கொள்ளலாம், அந்த பெண் விரும்பினால், அந்த பெண் ஒத்துக்கொண்டாள். எனவே முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, 2, 3, 4 என்று நான்காவது திருமணமாக இருந்தாலும், எந்த திருமணமாக இருந்தாலும் திருமணத்திற்குரிய ஒரே நிபந்தனை, திருமணம் செய்வதற்கு அந்த ஆணிடம் தங்குவதற்குரிய இடம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பெண்ணின் தரப்பால் அவர்களாக விரும்பி தங்குவதற்கு இடம் ஏற்பாடு செய்து கொடுக்கின்றார்கள் என்றால் அதுவும் இஸ்லாத்தில் தவறானது அல்ல. ஒரு சிலர் அதனை ஹராமாக நினைக்கின்றார்கள் என்பதால் அந்த விடயம் இங்கு தெளிவுபடுத்தப்படுகின்றது. எப்படியோ திருமணத்திற்கு ஒரு ஆணிடம் தங்குவதற்கான இடம் இருக்குமென்றால் அவன் விரும்புகின்ற நேரத்திலே, அதே நேரத்தில் அந்த பெண் உடன்படுகின்றாள் என்றால் அந்த திருமணம் செய்யலாம்.